ஹாய் ஆல். பாலிட்டியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆர்டிக்கிள் தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பார்த்தோம்னா இந்த டாபிக் ஓவர். ஸோ நம்ம இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி பார்த்தோம், கரெக்டுங்களா? இது வந்து நம்மளுக்கு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை கொடுக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுவே டிபிஎஸ்பி பார்த்தோம் அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது, இல்லைன்னா சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறது அது ரெண்டும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் இது கிடையாது. ஆனால் இதை வந்து அமெண்ட் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. யாரை பார்த்து இதை இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியனோட கான்ஸ்டிடியூஷனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 42nd அமெண்ட்மெண்ட் மூலிமா இதை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த டியூட்டிஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி என்னன்னா ஸ்வரன்சிங் கமிட்டி. ஸோ நம்ம இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பார்க்குற டியூட்டிஸ் எல்லாம் மோஸ்டா இந்த கமிட்டியிலிருந்து தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு. அதுக்குன்னு இந்த கமிட்டியில் இருக்க எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணல, செலக்டிவா பிக் பண்ணி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கோர்ட்னால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதாவது சிட்டிசன்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு கோர்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கான ஒரு ரூல் மாதிரி, அதாவது சிட்டிசனுக்கு நீங்க இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுவே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிட்டிசன்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி கான்ஸ்டியூஷன், நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் இதை பண்ணலைன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், பட் சிட்டிசன்ஸ் இந்த டியூட்டிஸை பண்ணலைன்னா கோர்ட் வந்து எதுவும் கேட்க முடியாது. ஸோ இது வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். இது வந்து ஒரு கைடிங் திங்காக இருக்குது, சிட்டிசனோட மாரல் வேல்யூஸ்க்கு இது ஒரு கைடிங் லைட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து பார்த்தோன்னா 10 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 2002ல். எதுக்குன்னா எஜுகேஷனை வந்து கொடுக்குறது ஒவ்வொரு சிட்டிசனோட டியூட்டிங்கிற மாதிரி 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியாக அதை வந்து 86th அமெண்ட்மெண்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல். அப்படி என்னதான் ஆட் பண்ணாங்க அந்த அமெண்ட்மெண்ட்ல அப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14 years, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட அம்மா அப்பா பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸ்க்கோ அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு தருது. ஓகேங்களா? இது கான்ஸ்டியூஷன்ல நம்மளால எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பார்ட் 4A வந்து பார்க்க முடியும். இதுதான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னாவே அடிப்படை கடமைகள்னாவே நம்மளுக்கு ஆர்டிகல் தெரியணும். 51A எந்த பார்ட்ல இருக்குன்னா 4A வந்து இருக்கு. மொத்தமா எவ்வளோ கடமைகள் இருக்குன்னா 11 இருக்கு. அதில் 10 வந்து ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிட்டாங்க, 42nd அமெண்ட்மெண்ட்லேயே ஆட் பண்ணிட்டாங்க. ஒன்று மட்டும் 86th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த அடிப்படை கடமைகள் நம்மளோட ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சானா கிடையாது. மொத்தமாவே இந்த கான்செப்டே வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க? சோவியத் யூனியன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நம்ம ஆர்டரா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த சப்கிளாஸ் வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 51A சப்கிளாஸ் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட நேஷனல் ஃபிளாகையும் நேஷனல் ஆந்தமையும் மதிக்கிறது நம்மளோட ஒன் ஆஃப் தி டியூட்டி, அதாவது நம்மளோட கடமை. எதுக்கு? இப்போ நேஷனல் ஃபிளாகையும் நேஷனல் ஆந்தமையும் மதிக்கிறது, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்தது என்ன அப்படின்னா நேஷனல் ஸ்ட்ரகிளுக்காக இருந்த லீடர்ஸோட ஐடியாவை ஃபாலோ பண்றது நம்மளோட கடமைன்னு சொல்றாங்க. மூணாவது என்னன்னா இந்தியாவோட சாவர்ஜினிட்டி, யூனிட்டி, இன்டிகிரிட்டியை வந்து காப்பாற்றணும்னு சொல்றாங்க. அதாவது சாவர்ஜினிட்டினா இந்தியாவுக்கு மேல எந்த பவரும் கிடையாது, அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது யூனிட்டி, சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும். இன்டிகிரிட்டி அப்படின்னா செக்யூரிட்டின்னு சொல்லலாம் இதுக்கு. ஓகேங்களா? நேஷனல் செக்யூரிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது இந்தியன்ஸ் நம்மளோட கடமைன்னு சொல்றாங்க. டு டிஃபெண்ட் தி கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ். ஸோ எப்போ தேவைப்பட்டாலும் இந்தியாவுக்காக கண்ட்ரியை டிஃபெண்ட் பண்றதுக்காக ஆர்மி, நேவி இது மாதிரி போய் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுதான் 4வது ஃபண்டமெண்டல் டியூட்டி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 எதை பத்தி பேசுது? ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ஃபிளாக், நேஷனல் ஆந்தமை பத்தி பேசுது. அடுத்து நேஷனல் லீடரை பத்தி பேசுறாங்க. அப்புறம் நம்மளோட கண்ட்ரியை பத்தி பேசுறாங்க. அப்புறம் டிஃபென்ஸை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்டிகிரிட்டினா
அடுத்து அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இன்டெகிரிட்டி சிஏ வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், டி மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருமே படிப்பாங்க. ஸோ நீங்க இது ஸ்டோரி மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 5வது ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன அப்படின்னா, ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். அதாவது நம்ம பிளெட்ஜ் எடுக்கும்போது ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த திங்கை வந்து சொல்றதோட நிறுத்தாம நம்ம ஃபாலோ பண்ணணும். யுனைட்டடா இருக்கணும். மற்றவங்க கிட்ட சண்டை போடாம பிரதர்ஹுடோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி லிங்குஸ்டிக் ரீஜனல் அண்ட் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் இல்லாம இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது லாங்குவேஜ் வச்சோ இல்லை ஏரியா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியா அந்த மாதிரி வச்சோ இல்லை செக்ஷனல் டைவர்சிட்டிஸை வச்சோ நம்ம வந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது. அதை வச்சு இன்னொருத்தவங்கள மேலே கீழே பார்க்கக்கூடாது. யுனைட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ரிலீஜியன், லாங்குவேஜ், ஏரியா இதை வச்செல்லாம் பிரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் இ. எஃப் என்ன அப்படின்னா ரிசர்வ் தி ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அ காம்போசிட் கல்ச்சர். ஸோ இந்தியாவோட கல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்ச்சர்ஸ் இங்கே இருக்கு. அதே மாதிரி ரொம்ப பழமையான கல்ச்சர்ஸும் இங்கே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட டியூட்டின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 6 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? அடுத்த டியூட்டி என்னன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டியை பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். மூட நம்பிக்கையிலேயே ஃபுல்லாக இல்லாமல் சயின்ஸை நோக்கி பீப்புள் போகிறதும் அவங்களோட கடமைன்னு சொல்றாங்க. அடுத்து டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வைலன்ஸ். ஸோ இந்த வைலன்ஸ் அதாவது இந்த மாப் லிஞ்சிங் இந்த மாதிரி இல்லாமல், அதாவது எப்படி சொல்ல, கலவரம் பண்ணி கடையை இது பண்றது, பீப்புளை அடிக்கிறது இந்த மாதிரி வைலன்ஸும் இல்லாமல் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதும் நம்மளோட கடமைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. இண்டிவிஜுவலாகவும் சரி, சொசைட்டியாகவும் சரி, நம்ம எல்லா ஸ்பியர்னா எல்லா ஆங்கிள்லையும் சோஷியல், எக்கனாமிக், மாரல் வேல்யூஸ் இது எல்லாத்துலேயுமே பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹை லெவல்ஸ் ஆஃப் என்டீவர் அண்ட் அச்சீவ்மெண்ட், அதாவது இன்டெலெக்சுவலா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா, ரிசர்ச் ரிலேட்டடா எல்லாத்துலேயுமே பெட்டர் ஆகணும் சிட்டிசன். அது வந்து உங்களுக்கு 10வது ஃபண்டமெண்டல் டியூட்டியாக இருக்கு. 86th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணது நம்ம பார்த்தோம். 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா கார்டியன்ஸ் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதுல இன்னொன்று என்னன்னா இந்த இதுல வந்து ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் இது கூட சேர்த்து விமனை வந்து மோசமா பேசுற பிராக்டிசஸை வந்து விடணும் அப்படிங்கிறதுமே ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டி தான். அதாவது விமன்னா இப்படிதான் இருக்கணும், அவங்க வந்து மேலுக்கு கீழே இந்த மாதிரி விமனை வந்து மட்ட தட்டி பேசுற விஷயங்கள், பண்ற ஆக்டிவிட்டிஸ், பேசுறது இது எல்லாத்தையுமே பண்ணாம இருக்கிறதும் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 டைம்ஸ் சும்மா ரீட் பண்ணீங்கன்னாவே உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகேங்களா? அப்புறம் நான் டிபிஎஸ்பியில் சொன்ன மாதிரியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு என்ன இருக்கு, பிகாஸ் டைரக்டா கான்ஸ்டிடியூஷன்ல இது சொல்லியிருக்குன்னா நம்மளால கோர்ட்டுக்கு போக முடியாது. கவர்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு சில டைம் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாமே கோர்ட்னால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால இது வந்து யூஸ்லெஸ்ன்னு நான் எப்படி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஆனா இது பண்ணலைன்னா சிட்டிசன்ஸ்க்கு எந்த கான்சிக்வன்ஸும் கிடையாதுங்கும் போது இதை வச்சு என்ன பிரயோஜனம்னு கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க, இது ஒர்க்கிங் எப்படி இருக்கு, ஐ மீன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் உண்மையாலுமே பீப்புள் வந்து ஃபாலோ பண்றாங்களா என்ன அந்த மாதிரி எப்படி சொல்லலாம் அனலைஸ் பண்ணதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி வந்து அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து டைரக்டா கோர்ட்ல என்ஃபோர்ஸ் ஆகலைனாலும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி லாஸ் நிறையாவே இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னன்னா அந்த லாஸ்னால அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கே தவிர பீப்புளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தின அவேர்னஸ் கிடையாது. நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கமிட்டியில என்ன தெரிய வருது, பீப்புளுக்கு சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒன்று இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. இப்போ வந்து நேஷனல் ஆந்தம்க்கு எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிறதுனால யாரும் எந்திரிச்சு நிற்கிறது இல்லை, அது ஒரு பழக்கமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நேஷனல் ஃபிளாகை வந்து நம்ம இன்சல்ட் பண்றது இல்லை, ஏன்னா அது நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு நினைச்சு பண்றது இல்லை, அதுக்கு ஒரு லா இருக்கு. அதை இன்சல்ட் பண்ணா
நம்மளுக்கு கான்சிக்வன்சஸ் வருங்கிறனால சில பேர் இன்சல்ட் பண்ணாம இருக்காங்க. அதாவது கால்ல போட்டு மிதிக்கிறது, எரிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணாம இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு நம்மளுக்கு இருக்கிறது பீப்பிளுக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான லாஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய லாஸ் இருக்கு. ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் லாஸ் இருக்கு. அது நான் உங்களுக்கு இதுல நான் கொடுத்துருக்கேன். நீங்க நோட்ஸை சும்மா பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் இது மெயின்ஸ்ல எழுத யூஸ் ஆகும். என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட். கான்ஸ்டிடியூஷன், நேஷனல் ஃபிளாக் இது எல்லாத்தையும் இன்சல்ட் பண்ணாம இருக்கணும். அப்படி இன்சல்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணுங்கிறது இந்த ஆக்ட்ல இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் சப் கிளாஸே இதை பத்தி தான். கரெக்டுங்களா? அதே தான் இதுவும் எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆக்ட் 1950. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இது எதுக்குன்னா நேஷனல் செக்யூரிட்டிக்காக. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சாவர்ஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனை ப்ரொடெக்ட் பண்றது, அப்ஹோல்டு பண்றதும் சிட்டிசனோட டியூட்டி அப்படின்னு. ஸோ இன்கேஸ் அதை பண்ணலைன்னா அதை பனிஷ் பண்றதுக்கும் நம்மளுக்கு லா இருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டும் அதே வேலையை தான் பார்க்குது. அடுத்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? காமன் பிரதர்ஹுட் இருக்கணும், ரிலீஜியன் இல்லைன்னா லாங்குவேஜ் வச்சு பிரிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ கேஸ்ட்டை வச்சு பிரிச்சு பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான 2 லாஸுமே நம்மளுக்கு இருக்கு. பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் நம்ம பார்த்தோம், ரிலீஜியன் பேஸ் பண்ணியும் பிரிச்சு பார்க்கக்கூடாது, அதுக்கும் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட மான்யூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்றதும் நம்மளோட ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டி. அதுக்குமே நம்மளுக்கு ஆக்ட் இருக்கு. என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கும் நம்மளுக்கு ஆக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்கணும். ஸோ மகாராஷ்டிரா, கர்நாடகால ஆன்டி சூப்பர்ஸ்டிஷன் லா இருக்கு. அதாவது மூட நம்பிக்கை ரொம்ப ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுக்கு எதிராகவுமே அவங்களுக்கு லாஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுமே சயின்டிஃபிக் டெம்பரை நோக்கி தான் சில்ட்ரனுக்கு எஜுகேஷனை புஷ் பண்ணுது. அப்புறம் ரிசர்ச் இது எல்லாமே நம்மளுக்கு சயின்டிஃபிக் டெம்பரை அப்ஹோல்டு பண்ணும். ஸோ டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இஸ்ரோ, டிஆர்டிஓலாம் சிட்டிசன்ஸ்க்கு மத்தியில் இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இந்த லாவுமே இருக்கு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஐபிசி செக்ஷன்ல வயலன்ஸ்க்கு ரிலேட்டடான பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. அடுத்தது லாஸ்ட் அந்த 86th அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ண 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிக்குமே நம்மளுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இருக்கு. ஸோ இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது? டைரக்டா இது ஃபண்டமெண்டல் டியூட்டி, இதை ஃபாலோ பண்ணலன்னு நம்மளுக்கு மேல கோர்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாட்டினாலும் இன்டைரக்டா பண்ண முடியும். எப்படின்னா அதை பேக் பண்ற மாதிரி நம்ம கிட்ட லாஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த லாஸ் தான் இது எல்லாமே. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் முக்காவாசி லாஸ் மற்ற டாபிக்ஸோட நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகும். ஸோ மெயின்ஸ் எழுதும் போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா அதை டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாலும் நம்ம கிட்ட லாஸ் இருக்கு. அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு நீங்க எழுதுனீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஆன்சர் பார்க்கறதுக்கு. அடுத்து சுப்ரீம் கோர்ட் கேசஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ஃபோர்ஸபிள் கிடையாது கோர்ட்ல, அதனால நம்மளுக்கு பெருசா இதுல கேசஸும் கிடையாது. இருக்கிற கேசஸ் எல்லாமே கோர்ட் சொல்லியிருப்பாங்க, இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாதிரி கேஸ் தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வர்சஸ் எய்ம்ஸ் 2001ல இந்த கேஸ் இருக்கும். இதுல சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஜஸ்ட் ஒரு மாரல் வேல்யூ கொடுக்கறது மட்டும் கிடையாது, அதை இன்டைரக்டா என்ஃபோர்ஸ் பண்ணிட்டும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. It gave constitutional values to duty and said parliament can make laws to enforce them. So in case ஏதாச்சும் ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு லா இல்லை அப்படின்னா பார்லிமெண்ட் அதை பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. எப்போனா இந்த கேஸ்ல. ஓகேங்களா? எய்ம்ஸ் யூனியன் வர்சஸ் எய்ம்ஸ் 2001 கேஸ்ல. அடுத்து எம்சி மெக்தா கேஸ்ல ஒரு கேஸ் லீக் நடந்திருக்கும் ஒரு கம்பெனில. ஸோ அந்த கம்பெனியை அக்கௌண்டபிள் ஆக்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதை எப்படி நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு இந்த கேஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கேஸ். கரெக்டுங்களா? ஆனா இதுல ஃபண்டமெண்டல் டியூட்டி பத்தியும் பேசியிருப்பாங்க. அதாவது விமனை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறது ஒன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கோர்ட் ஆஃப் அண்ட் கோர்ட்ஸ் இது அடிக்கடி ஜட்மெண்ட்ல இல்லைன்னா அவங்க வேர்டிக்ல யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி இது இருக்கு, மீன் உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி இது, அதை ஃபாலோ பண்ணுங்கமே அடிக்கடி கோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல என்னென்ன பார்த்தோம்?
அதோட அது இம்ப்ளிமெண்ட் பண்ற லாஸ் என்னன்னு பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட் கேசஸும் 3 பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதோட கிரிட்டிசிசம். இதோட இந்த டாபிக் ஓவர் ஆயிரும். ஓகேங்களா? என்னென்ன கிரிட்டிசிசம் இருக்கு அப்படின்னா, இது வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. இம்பார்ட்டன்டான டியூட்டிஸ் எது மாதிரினா இந்த வோட் பண்றது, டாக்ஸ் கட்டுறது, இது மாதிரி டியூட்டிஸ் எல்லாம் இதுல மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டியில பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸ் பே பண்றதையுமே ஒரு டியூட்டியா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு சில இது வந்து புரிஞ்சுக்கவே கஷ்டமா இருக்கு. இந்த சயின்டிபிக் டெம்பர், அதுக்கப்புறமா செரிஷ் தி நோபல் ஐடியாஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் 1970ஸ்லாம் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதோட மீனிங்கே ரொம்ப ஆம்பிகுவஸா இருந்துச்சு. அப்படின்னா என்ன? இப்ப நேஷனல் லீடர் அப்படின்னா மகாத்மா காந்தியும் நேஷனல் லீடர் தான், பகத்சிங்கும் நேஷனல் லீடர் தான். அப்ப யாரோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? அப்புறம் காம்போசிட் கல்ச்சர் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஆம்பிகுவஸா இருக்கு. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று கல்ச்சரா இருக்கும். இப்போ சில பேர் வீடு யூஸ் பண்றதே கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆம்பிகுவஸா இருக்கு. ரொம்ப கிளியரா நீங்க எதுவுமே குடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதெல்லாம் ஆல்ரெடி டிபிஎஸ்பிலேயே சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப இங்க எதுக்கு ரிப்பீட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முடிஞ்சது. இது ரொம்ப சின்ன டாபிக் தான். அந்த 51A அந்த ஆர்டிக்கிளை மட்டும் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா போதும். மேத்ஸ்ல கேட்பாங்க. அதில் ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட பிபிடி இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்ல வந்து அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.